Hi friends, welcome to Fatima's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all doing well. இன்னைக்கு வந்து ஆரி கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை வந்து எப்படி வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ அந்த பைப்பிங் த்ரெட் மேலே எப்படி லோட் ஸ்டிச் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 பீட்ஸ் எடுத்து வந்து நான் ஸ்டிச் போட்டிருக்கேன். பட் அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் வெளியே எடுத்துகிட்டு ஒரு கிராஸ் ஸ்டிச் மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு சைடில் இருந்து கொஞ்சம் நூல் பெருசாக எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 5 பீட்ஸ் நான் இப்போ போட்டிருக்கேன். பட் அந்த ஷேப் வந்து ஒழுங்காகவே ஈவனாக வரல, அன்ஈவனாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்குது, நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஈவனாக வந்து வராது. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நம்ம எப்படி வந்து பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். சேம் த்ரெட் எடுத்து ஒரு சைடில் வந்து நான் லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு மறுபடியும் அதே சைடுக்கு நான் கொண்டுட்டு போயிடுறேன். இப்போ த்ரெட் மறுபடியும் பெருசாக எடுத்துட்டு நான் வந்து 5 போடலை, 4 தான் போட போகிறேன். பீட்ஸோடைய கவுண்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது, அதே மாதிரி கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. கம்மியாக போட்டுட்டோன்னா த்ரெட் வந்து வெளியே தெரியும், அதிகமாக போட்டுட்டோன்னா ஈவனாக இருக்காது, அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து நான் 4 எடுத்திருக்கேன். பீட்ஸ் சைஸ் வந்து வேரி ஆகும் போது நம்மளுக்கு வந்து பீட்ஸோடைய கவுண்ட்டுமே வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி போடுறத வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி போடுறேன்றதை வந்து நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் லோட் ஸ்டிச் வந்துட்டு கோணல் மானலுமாக போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்காது, அந்த லுக் வந்துட்டு நல்லாவுமே இருக்காது. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் நூல் எடுத்து 4 பீட்ஸ் போட்டிருக்கேன். 4 பீட்ஸ் போட்டுட்டு ரைட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ரைட் சைடில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்து நான் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் நூலை வந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருவேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நூலை எடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நூலை வந்து பெருசாக எடுக்கிறேன். நூலை பெருசாக எடுத்துகிட்டு ஒரு 4 பீட்ஸ் வந்து நான் போடுறேன். 4 பீட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ரைட் சைட் கொண்டு வந்துட்டு லாக் ஸ்டிச், அப்புறம் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே மாற்றி மாற்றி வந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போடுறது வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து லாக் ஸ்டிச் வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்படி போயிட்டோம் அப்படின்னா கிளாத்தில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கிளாத் வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து லாக் ஸ்டிச் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கணும். உங்களுக்கு எப்படி போடணும்னு புரியலை அப்படின்னா வீடியோவை மறுபடியும் பாருங்கள், பார்க்க புரியும். பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச் போடுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து லோட் ஸ்டிச் போடுவோம், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லோட் ஸ்டிச்சுமே வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வீடியோவை வந்து நல்லா கவனித்து பாருங்கள். கிளாஸஸையுமே வந்துட்டு ரெகுலராக அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். மொத்தமாக வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்காது. நம்ம போடுற வீடியோஸை அப்பப்போ பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு பிக் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து நான் வந்து பிக் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதையுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் ஓவர் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்டேச்சஸ் தான் வந்துட்டு பேசிக்கில் இருக்குது. அட்வான்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் தான் சொல்லி கொடுக்க போகிறோம். அதுவுமே வந்து இந்த கிளாஸில் கவர் ஆகிடும். பட் பேசிக் முடிய போகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 4 to 5 கிளாஸஸ் தான் இருக்குது. உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாத்திமாஸ் லைஃப்ஸ்டைல் 5320 ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்து அலைன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும் போதே வந்து நல்லா இருக்கும். நம்ம இதை வந்து சுகர் பீட்ஸில் போடும் போது வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் மற்ற பெரிய பீட்ஸில் போடுறதை விட. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்லையும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.